எதிர்விட்டு ரேகா என் 7 இன்ச் கஜகோலை சப்பினாள். வணக்கம் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என் எதிர் வீட்டில் ரேகா என்னும் ஒருத்தி இருந்தாள். அவளும் என் கிளாஸில் தான் படித்து வந்தாள். நான் அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளை அடைய வேண்டும் என்று ஏங்குவேன். ரேகா மிகவும் அழகாக இருப்பாள். மிகவும் வெள்ளை நிறம், என்னை விட உயரம் சற்று குறைவும். அவள் காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும் போதெல்லாம் நான் அவளை பார்ப்பதை அவள் பார்த்திருக்கின்றாள். ஆனால் ஒன்றும் தெரியாதது போல் வேறு எங்கோ திரும்பி விடுவாள். பஸ்ஸில் இருந்து வீட்டுக்கு செல்லும் போதும் நான் அவள் பின்னாலேயே செல்வேன். அவளை பார்த்து ரசித்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் அவள் கோலம் போடும்போது சில பொறுக்கி பசங்க அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்து அவர்களை மிரட்டி அனுப்பினேன். காரணம், என்னை பார்த்தால் ஊரில் பலருக்கும் பயம் உண்டு. அதை பார்த்து அவள் என்னிடம் தேங்க்ஸ் என்று சொன்னாள். இதுதான் சந்தர்ப்பம் என்று நான் அவளிடம் பேச்சு கொடுத்தேன். அடுத்த நாளும் அவள் பஸ்ஸுக்கு ஏற செல்லும்பொழுது அவள் பின்னாலேயே சென்றேன். இப்படியே கொஞ்ச நாள் பழகியதும் அவள் வீட்டிற்கு சென்று வரும் அளவிற்கு பழகிவிட்டேன். அவள் அம்மா அப்பா எல்லோரும் என்னிடம் நன்றாக பேசத் தொடங்கினார்கள். ஒரு நாள் எனக்கு செம்ம மூடாக இருந்தது. அப்பொழுது என் ரூமுக்கு சென்று கதவை சாத்திவிட்டு கை வேலையை செய்ய தொடங்கினேன். அப்பொழுது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். எதர்ச்சியாக ரேகாவும் அவள் ரூமில் படித்து கொண்டிருந்தது தெரிந்தது. நான் என் கை வேலை செய்வதை அவள் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவளுக்கு தெரியும்படியாக ஜன்னலை நன்றாக திறந்து வைத்து கொண்டு நான் என் வேலையை தொடங்கினேன். அவள் பார்க்கின்றாளா என்பதை கண்ணாடி ஒன்றின் வழியாக அவளுக்கு தெரியாமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் அவர் பார்க்கவே இல்லை. பின் திடீரென்று என் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு தெரியும்படி நின்று செய்ய ஆரம்பித்தேன். அவளும் பார்த்து கொண்டே இருந்தாள். இனி அவள் கதையை முடித்து விடலாம் என்று நான் மனதுக்குள் எண்ணிக்கொண்டு குஷியானேன். அவள் பார்க்கும்படி பிடித்தேன். அதை பார்த்ததும் அவள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் அவள் அம்மா அப்பா எங்கோ வெளியே செல்வதை கவனித்தேன். உடனே ஒரு ஷார்ட்ஸை எடுத்து போட்டுக்கொண்டு அவள் வீட்டுக்கு சென்றேன். அவள் என்னை வரவேற்று சோஃபாவில் உட்கார வைத்தாள். வீட்டில் யாரும் இல்லையா என்று எதர்ச்சையாக கேட்பது போல் அவளிடம் கேட்டேன். அவளும் இல்லை, அப்பாவுக்கு பல் பிடுங்குவதற்காக ஆஸ்பத்திரி வரை போயிருக்கிறாங்க, வருவதற்கு சாயங்காலமாகும் என்று சொன்னாள். அவள் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு விடை கிடைத்தது. அடிக்க வேணும் போல் இருந்தது. பாத்ரூம் எங்கே, யூரின் பாஸ் பண்ணி விட்டு வருகின்றேன் என்று சொல்லி பாத்ரூமுக்குள்ளே சென்றேன். இன்று எப்படியாவது அவளை மடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தேன். உள்ளே சென்று டாப்பால் போடாமல் கதவை சாத்தி வைத்திருந்தேன். ஏதாவது செய்து அவளை உள்ளே வர வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு யோசனை தோன்றியது. பக்கெட்டை கவிழ்த்து சத்தம் வரும்படி செய்தேன். நான் தரையில் விழுந்து கிடைப்பது போல் நடித்து படுத்து கொண்டிருந்தேன். சத்தத்தை கேட்ட அவள் ஓடி வந்தாள். நான் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். நான் பாத்ரூமில் விழுந்து விட்டேன் என்று நினைத்து என்னை தூக்கிவிட முயன்றாள். அவள் என்னை பெட்ரூமுக்கு அழைத்து சென்று பெட்டில் படுக்க வைத்தாள். அவள் மேல் என் பரிசம் பட்டது. தம்பி கம்பியானது. அதை பார்த்து அவள் என் முகத்தை பார்த்தாள். மறுபடியும் என் தம்பியை பார்த்தாள். நான் அவள் கையை பிடித்து வைத்தேன். அவளோ பயத்தில் அதை தொட்டாள். ஆனால் மறுப்பு கூறவில்லை. நான் இதுதான் சான்ஸ் என்று அவளை இழுத்து என்மேல் போட்டேன். அவளும் என்மேல் படுத்தாள். முதலில் பயந்த அவள்
பின்பு நன்றாக ஈடு கொடுக்கத் தொடங்கினாள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.